வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ரொம்பவே சூடா ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. நம்ம மாநிலத்தோட கடன் சுமைக்கு யார் காரணம்? ஆளுங்கட்சியா இல்ல எதிர்க்கட்சியா? இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற எண்கள், அரசியல் கணக்குகள், அப்புறம் மாறி மாறி சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள், இதையெல்லாம் பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 10,71,000 கோடி ரூபாய். பார்க்கவே தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல? இதுதான் தமிழ்நாட்டோட தற்போதைய மொத்த கடன். இந்த ஒரு நம்பரை வச்சுதான் மொத்த அரசியல் சண்டையுமே நடந்துட்டு இருக்கு. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் மட்டும் கிடையாது, நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான விஷயம். சரி, எப்படி இவ்ளோ பெரிய கடன் வந்துச்சு? இதுக்கு யார் பொறுப்பு? இந்த கேள்விதான் இப்போ சட்டமன்றத்தையே ஒழுக்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்சி மேல பழிய போடுறாங்க. ஆனா உண்மையான எண்கள் என்ன சொல்லுது? யார் ஆட்சியில கடன் எவ்ளோ ஏறிச்சு? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இப்ப நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த கடன் பத்தி ரெண்டு கட்சிகளும் என்னென்ன வாதங்களை வைக்கிறாங்கன்னு முதல்ல பாத்திரலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க தரப்பு நியாயத்தை எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். இதுதான் அதிமுகவோட முதல் மற்றும் முக்கியமான குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி என்ன சொல்றாருன்னா, பாருங்க, நாங்க 2021ல ஆட்சியை விட்டு போகும்போது மொத்த கடனே 5 லட்சம் கோடி தான். ஆனா இந்த திமுக அரசு கடந்த சில வருஷத்திலேயே எங்களை விட அதிகமா, அதாவது 5.50 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படிங்கறது அவங்களோட நேரடியான வாதம். இது அவங்களோட நிதி மேலாண்மை சரியில்லைன்னு காட்டுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு திமுக தரப்போட பதில் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மொத்த கடன் தொகையை மட்டும் பார்க்காதீங்க, அது எந்த வேகத்துல வளர்ந்திருக்கு, அதோட வளர்ச்சி விகிதத்தை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விவாதத்தையே மொத்த தொகையிலிருந்து பெர்சன்டேஜ் கணக்குக்கு மாத்துறாங்க. இப்போ இந்த சார்ட்ல தான் திமுகவோட முக்கியமான பாயிண்டே இருக்கு. அவங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, அதிமுகவோட கடைசி 5 வருஷம் ஆட்சியில, அதாவது 2016ல இருந்து 2021 வரைக்கும் மாநிலத்தோட கடன் 128% அதிகரிச்சிருக்கு. ஆனா எங்க ஆட்சியில கடன் வளர்ந்த வேகம் வெறும் 93% தான். அதாவது கடன் வாங்குற ஸ்பீடு போன ஆட்சியை விட எங்க ஆட்சியில கம்மியா தான் இருக்கு அப்படிங்கறத அவங்களோட வாதம். சரி, இந்த சண்டை வெறும் கடன் நம்பரை பத்தி மட்டும் இல்ல, மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை எப்படி இருக்குங்கிறத பத்தியும் தான். இதுல ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு சாதகமான புள்ளி விவரங்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. திமுக ரொம்ப பெருமையா ஒரு நம்பரை முன்னாடி வைக்கிறாங்க. அதுதான் இந்த 11.19%. இது என்னன்னா மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம், அதாவது ஜிஎஸ்டிபி. இவ்ளோ கடன் இருந்தாலும் நாங்க இந்தியாலேயே மத்த மாநிலங்களை விட அதிகமா இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சியை காட்டியிருக்கோம். இது எங்களோட திறமையான நிர்வாகத்துக்கு ஒரு சாட்சி அப்படின்னு திமுக சொல்றாங்க. இங்க தான் இந்த விவாதமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு பக்கம் திமுக, பாருங்க எங்க பொருளாதாரம் ராக்கெட் வேகத்துல போகுதுன்னு ஜிஎஸ்டிபிய காட்டுறாங்க. ஆனா அதிமுக அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நீங்க சொல்ற வளர்ச்சி சரிதான், ஆனா மாநிலத்துல 65% மக்களை வாழ வைக்கிற விவசாயத்துறையோட வளர்ச்சி 5%ல இருந்து 3.8%ஆ குறைஞ்சிருக்கே, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரம்னா என்னன்னு சொல்றதுலயே ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான பார்வை இருக்கு. சரி, இவ்ளோ கடன் ஏன் வந்துச்சு? இதுக்கு இப்ப இருக்கிறவங்க மட்டும் காரணமா? இல்ல இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டோட நீண்டகால திட்டங்களும் இங்க இருக்கிற ஒரு தனித்துவமான அரசியல் கலாச்சாரமும் கூட முக்கியமான காரணம். அது என்னன்னு பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில இருந்தப்போ அவங்க விஷன் 2023 அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை அறிவிச்சாங்க. தமிழ்நாட்டை ஒரு அறிவுசார் மாநிலமா மாத்தணும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட வருமானத்தையும் $10,000 உயர்த்தணும்னு அதுல பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய திட்டங்களை செயல்படுத்தணும்னா அதுக்கு பெரிய முதலீடுகள் தேவை. அதனாலதான் கடன் வாங்க வேண்டியிருந்ததுன்னு அவங்க தரப்புல ஒரு வாதம் வைக்கப்படலாம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட ஒரு முக்கியமான அங்கம்னு சொல்லலாம். பல வருஷமா ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு கட்சி ஒன்ன இலவசமா தரேன்னு சொன்னா அடுத்த கட்சி அதை விட பெருசா ஒன்னு தரேன்னு சொல்லும். இது ஒரு போட்டி மாதிரி போயிட்டே இருக்கிறதால மாநிலத்தோட செலவு அதிகரிச்சுட்டே போகுது. இது ஒரு கட்சி மேல மட்டும் சொல்ற குற்றச்சாட்டு இல்ல, இது இங்க ஒரு அரசியல் கலாச்சாரமாவே மாறிடுச்சு. இந்த போட்டி எப்படி காலப்போக்குல வளர்ந்திருக்குன்னு இங்க பாருங்க. 2006ல கலர் டிவில ஆரம்பிச்ச இந்த இலவச திட்டங்கள் 2011ல மிக்சி, கிரைண்டர், ஆடுன்னு போய் இப்போ பெண்களுக்கு மாசம் மாசம் பணம் தர்ற அளவுக்கு வாக்குறுதிகள் வளர்ந்து நிக்குது. இதனால மாநிலத்தோட கடன் சுமை அதிகமாகறதுல ஆச்சரியமே இல்ல. இந்த கடன் கதையில இன்னொரு முக்கியமான கேரக்டரும் இருக்காங்க. அது யாருன்னா மத்திய அரசு. மாநிலத்தோட நிதி நிலைமையில அவங்களோட பங்கு என்ன? வாங்க அதையும் பாத்துரலாம். திமுக தரப்புல இருந்து வைக்கப்படுற ஒரு முக்கியமான வாதம் இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு வேணும்னே தமிழ்நாட்டுக்கு நிதி நெருக்கடியை உண்டாக்குறாங்க, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காம ஒரு பொருளாதார போரே நடத்துறாங்க அப்படின்னு ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரமா இந்த நம்பர்ஸை காட்டுறாங்க. மத்த பல மாநிலங்களுக்கு மத்திய அரசோட நிதி ஒதுக்கீடு டபுள் டிஜிட்ல, அதாவது 10% மேல அதிகரிச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாருங்க, வெறும் 0.44% தான் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க.
இது கடன் விவாதத்துல ஒரு முற்றிலும் புதிய கோணத்தை கொண்டு வருது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இது ஒரு சாதாரண கருப்பு வெள்ள பிரச்சனை இல்ல. ஒரு பக்கம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சிங்கிற பெருமை, இன்னொரு பக்கம் விவசாயத்துறை சரிவுங்கிற கவலை, ஒரு பக்கம் மக்களை கவரும் நலத்திட்டங்கள், இன்னொரு பக்கம் மழை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற கடன். இதுக்கு நடுவுல மத்திய அரசோட நிதி பங்கீடு பத்தின கேள்விகளும் இருக்கு. இந்த நிலைமையில தமிழ்நாட்டோட தலைவர்களும் சரி மக்களும் சரி இதுல எது சரியான பாதை, இந்த பேலன்ஸை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி.